ராகி தோசை செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம ராகி தோசை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனை தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங். என்னடா இதை விளையாடின்னு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுதான் ராகி. இந்த ராகியை வச்சு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பாரம்பரிய ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ராகியில் நிறைய ஹெல்த் இருக்குது. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. கேழ்வரகு தோசையே டெய்லியும் சாப்பிட்டா உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். இந்த தோசையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்க்கலாம். 1 கிலோ கேழ்வரகு எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னா தண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி. இப்போ வாங்க இந்த ராகியில் நம்ம கொட்டலாம். அதுக்கப்புறம் 3/4 டம்ளர் கருப்பு உளுந்து வாங்க இதில் கொட்டலாம். ஐயோ எங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போடலாம் வாங்க. வெந்தயம் சேர்த்தோம்னா உடம்புக்கு நல்லது, உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிட்டேன். நான் ஓவர் நைட் ஊற வச்சதுலாம் ஊறிச்சு, நீங்களே பாருங்க. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம ஜாலியே போட்டு அரைச்சிக்கலாம். இது தண்ணியில் பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இதை அப்படியே இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம அரைச்சிடலாம். தோறு உளுந்தோட நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நாங்கள் ஃபைனலாக காட்டுறோம். இது ஒரு 2 மணி நேரம் புளிக்கூட்டு தான் நம்ம தோசை சுடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாவு புளிச்சிருச்சா பார்க்கலாம். பாருங்க மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு. இந்த மாவு கெட்டியா இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி கூட ஊற்றி சுடலாம். இப்போ வாங்க தோசை சுடலாம். இப்போ வாங்க நம்ம தோசை சுடலாம். மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றவே கூடாது, லைட்டாக ஊற்றணும். நீங்கள் சுற்றி கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தோசையை திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி போடணும். முன்னாடி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எங்கள் அக்காவுக்கு சிரிப்பிட்டாங்களே பாரு, சிரிச்சுட்டே இருக்கா. நான் தோசை சுடுறது பிடிக்கல போல, அதை சிரிச்சுனே இருக்கலாம். இப்போ தோசை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம்.
வச்சாச்சு. இப்போ அடுத்த தோசை சுடலாம் வாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. நீங்கள் உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் இன்னைக்கு தேங்காய் சட்னி என்ஜாய் பண்ண போகிறோம். சுட்டாச்சு. நம்ம வந்து தேங்காய் சட்னியோட என்ஜாய் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இந்த தோசையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேழ்வரகு தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.